மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலங்கால கோட்டல் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேளாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலங்கால கோட்டல் மேய பாக்குதடா மாட்டுக்கார வேளாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாமோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. சுவர் போல வேலி இருக்கு குத்தும் கரு வேல முள்ளும் இருக்கு கோட்டை சுவர் போல வேலி இருக்கு குத்தும் கரு வேல முள்ளும் இருக்கு கோட்டைக்காரன் கையில் கம்பம் இருக்கு கோட்டைக்காரன் கையில் கம்பம் இருக்கு சுத்தி தோரத்திடம் கம்பம் இருக்கு மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி குத்திருக்கு காவல்காரன் பார்த்திருக்கு ஆட்டம் போட்ட மயில கால கோட்டை மேய பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா. இந்த பக்கத்திலிருந்து ஆண்களே என்கின்ற அணியில் என் இனிய சகோதரர் முனைவர் இயல்பாளர் பெருந்துரை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நல்ல உங்க கரவொலியோடு உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து, நடுவர் அவர்களே, தமிழகத்தில் எத்தனையோ இடங்களில் மேடை ஏறி தமிழ் பற்றி பேசுகிற போதெல்லாம் கொட்டாவி விடுகிற மனிதர்களைத்தான் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் கைதட்டி தமிழுக்கு மரியாதை செய்கிற ஒரு திருக்கூட்டம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இது அம்மா பேட்டை அல்ல, தமிழின் கோட்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கு மீண்டும் மீண்டும் பணிந்த வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே, இந்த மேடையில நம் உறவுகள் மத்தியில உங்களை ஒரு வார்த்தை பாராட்டணும்னு ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா. உலகத்தில் இறைவன் எல்லோரையும் தசை வடிவத்தில் தான் படைத்தார். உலகத்தில் எல்லோரையும் இறைவன் தசை வடிவத்தில் தான் படைத்தான். அண்ணன் கலையமுதன் அவர்களை மட்டும்தான் இசை வடிவத்தில் படைத்தான் என சொல்லுகிற அளவுக்கு மிகச் சிறப்பாக பாடலோடு நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களோடு ஒரு பட்டிமா மண்டபத்தினுடைய மாண்பு குறையாமல் நடத்துவதற்காகவே, நீங்க உள்ளூர்காரன்னு நினைக்காதீங்க, எல்லா மண்ணையும் அவர் உள்ளூராக்கி இருக்கிறார் தன் தமிழால். கைதட்டுங்க. சேலத்து மண்ணின் பெருமையை பாருங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும், சக பேச்சாளர்களுக்கு என் பணிந்த வணக்கங்களையும், இசைக்கலைஞர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களையும். அற்புதமான ஒலி அமைப்பு, நல்ல தலைப்பு, நல்லா கேட்டீங்க. நல்ல எனக்கு முன்னாடி என் அன்பு சகோதரி, எனக்கு வந்து நடுவர் அவர்களே, 2 பேரும் தாமதமா வந்தோம். நீங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டோம். நான் வந்த அதே பஸ்ல தான் இந்த பாப்பாவும் வந்தாங்க. சரி, நான் வந்து பின்வாசல் வழியா இறங்கிட்டேன். சரி, அதானே முறை. ஆமா, அந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்குனாங்க. அதானே முறை. இந்த பாப்பா இறங்குனது தெரியாமன்னு ஒரு சின்ன பையன் கொஞ்சம் பஸ்ல இடம் முடிக்கிறதுக்காக போனவன், இந்த அம்மா இறங்க இறங்க போற வேகத்துல லேசா ஒரு இடி அடிச்சுட்டான். லேசா இடிச்சுட்டான். ஏன் இவ்வளவு பதற? பதறவே பதற. தம்பி மஞ்சுநாதனுக்கு இடிச்சுட்டானா? இடிச்சுட்டான். ஐயா, உண்மை நம்ம ஊர் பண்பாடு என்ன தெரியாம ஒருத்தர் மேல கை கால் பட்டுடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க மேடம், மன்னிச்சிடுங்க மேடம், அக்கா மன்னிச்சுங்கக்கா அப்படின்னு மேடம்ங்கிறான், அக்காங்கிறான். இந்த பாப்பா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? சரிப்பா பரவாயில்ல விட, அதனால அவ்வளவுதானே. அப்படிதான் செஞ்சிருக்கணும். ஒரே ஒரு வேலை பார்த்துதான் அந்த சம்பவத்தால சேலம் பேருந்து நிலையமே கதிகலங்கி போச்சு. அப்படி என்ன பண்ணுச்சு? அத்தனை பேர் பார்க்கிற மாதிரி அந்த பயலோட சட்டையை பிடிச்சு
அத்தனை பேர் பாக்குற மாதிரி அந்த பையனோட சட்டையை பிடிச்சு அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க குடும்பத்தையே தோண்டி போட்டு அந்த திட்டுச்சு. சரி, அக்கா கூட பிறக்கல, தங்கச்சி கூட பிறக்கல. இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணிருக்கணும்? வருத்தப்பட்டு அழுது இருக்கணும். ஆமா, ஐயோ அவமானப்பட்டுட்டமேனு கூசி குறுகி நின்று இருக்கணும். ஆமா, ஆனா அவன் கெக்கப கணிச்சிருச்சு. ஏன்? நான் கேட்ட தம்பி, அவமானத்தால கூசி போய் கூனி குறுகி நிப்பேன்னு பார்த்தா இப்படி வாய் நிறைய சிரிக்கிறியே ஏண்டான்னு. உங்களுக்கு விவரம் தெரியாதுங்கண்ணா. என்னடா விவரம்? முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவுத. பத்தல கைதட்டு பத்தல. முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த கழுவுத. இதையும் கட்டி ஒரு மனுஷன் 10 வருஷமா வாழ்றானே, அவன் நிலைமைய நினைச்சேன் சிரிச்சேன். அந்த சார் கைதட்டுங்க சார். இந்த ஆண்களுக்காக தான் சார் நான் பேச வந்திருக்கேன். நாங்க யோசிச்சு பாருங்க, இவனுக்கெல்லாம் வீட்டுல மகிழ்ச்சி இருந்தா ஏன் இங்க வந்து விசிறிட்டு இருக்கிறான்? அங்க விசிறிக்கு வலி உண்டா, ஒரு நாதி உண்டா? யோசிச்சு பாருங்க. இவன் என்னமோ உனக்கெல்லாம் வெத்தலை போடுற வாய் வச்சிருக்கிற உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததே பெருசு. அவன் கல்யாணம் பண்ண கதை உனக்கு தெரியாது தங்கம். வெத்தலை போடுற புள்ளதான் பொண்டாட்டியா வேணும்னு தேடி 3 வருஷம் வெயிட் பண்ணி கட்டினான் சார். உண்மையிலுமே சொல்றேன். இப்ப இவனுக்கு என்ன பிரச்சனைடான்னு, நான் வச்சிருந்தேன்னா ஒரு கவலி வெத்தலை அவ போட்டு போயிட்டான்னா இதேதான பிரச்சனைங்கிறான். யோசிச்சு பாருங்க. என்ன அவன் வர்ற வாட அவனுக்கு தான் தெரியும். நல்ல அரக்கவனுதான் இருக்கு. என்ன வந்தவங்க இருந்து பேசிட்டாங்க. யோசிச்சு பாரு. மச்சக்கு அந்த ஆயத்தை பாக்குது. என்னடா ஆடு தலைய மல்ற மாதிரி மெண்டுகிட்டே இருக்கிறான் மச்சுங்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க எவ்வளவு. ஆனா உண்மையா நம்முடைய அற்புதமான ஜெயசக்தி நண்பர்கள் குழுவுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க எல்லாருமே. ஏன் அப்படின்னா முகஸ்துதிக்காக அவங்கள பாராட்டணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. வாழ்க்கையில எதை எல்லாரும் வெற்றின்னு நினைக்கிறோம்? கை நிறைய காசு சம்பாதிக்கிறத வெற்றின்னு நினைக்கிறோம். ஜெயிச்சா ஒரு காரியத்துல வெற்றின்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டா வெற்றி நினைக்கிறோம். சத்தியமா அந்த மாரித்தாய் மீது ஆணைய சொல்றேன், அது இல்லைங்க வெற்றி. வாழ்க்கையில் உண்மையான வெற்றி எது தெரியுங்களா? மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லை வெற்றி. நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வதுதான் உண்மையான வெற்றி. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 1.25 மணி நேரம் கடந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் சில மணி நேரங்கள் நீங்க மகிழ்ச்சியா கொண்டு போறீங்கன்னா அத்தனை பேரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ வைத்த ஜெயசக்தி நண்பர்கள் குழுவுக்கு ஒரு நல்ல கைதட்டலும், அதை மிகச்சிறப்பாக எடுத்து சமைத்து கொடுக்கிற அண்ணன் கலையமுதன் அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுதல் கொடுக்கும். என்ன பிரச்சனை? ஆண்களை என் தம்பி வந்து எவ்வளவு அழகா பேசினார். தம்பியா தான் இருந்தாரு, கொஞ்சம் வீங்கிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரே உண்மையை சொன்னாரு, இது வீட்டம்மா சோறு போட்டதால வளர்ந்த உடம்பு இல்ல, இந்த மாதிரி நிகழ்ச்சி கொடுக்கிற தெய்வங்கள் போட்ட சோத்துல வளர்ந்த உடம்புன்னு என் தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு. நான் கேட்கிறேன், குடும்பத்துடைய பிக் பாஸ், அதுவும் என் தங்கச்சி கடைசியா முடிச்சாங்க, அதுவும் உருக்கமா முடிச்சாங்க. 10 பாத்திரம் தேய்த்தாவது எத்தனை பெண்கள் குழந்தைகளை குடும்பத்தை பாத்துக்கிறாங்களே. நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு அம்மாவுடைய கஷ்டத்தை அவ சொல்லி அழும்போது புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது உண்மைனா மட்டும் புரிஞ்சுக்க. ஒரு அம்மாவுடைய கஷ்டத்தை குடும்பத்துல அவ சொல்லி அழும்போது புரிஞ்சுக்கலாம். ஆனா அப்பனோட கஷ்டத்தை எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? நாம அப்பனாகும் பொழுதுதாங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த கஷ்டம். அதுதான் ஆண்களினுடைய உழைப்பு. இப்ப கைதட்டுங்க. இது உண்மையே இல்லையா நான் கேட்கிறேன். இது உண்மையே இல்லையா நான் கேட்கிறேன். நல்ல வார்த்தைகளை நாங்கள் சொல்லி தருகிறோம். இந்த முகம் நல்ல வார்த்தைய நான் கேட்கிறேன் சார். குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லித்தர வேண்டிய முதல் ஆசிரியர் யாருன்னு? அம்மா தானே. அழகா ஒரு கவிஞன் கூட பாட்டுல கொடுத்தானே, அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவுக்கே தெரியுமடா, அவரும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவுக்கே தெரியுமடா, அவரும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. என் தாயும் அன்று பச்சை இல்லை, நானோ இன்று எச்சி இல்லை. என் தாயும் அன்று பச்சை இல்லை, நானோ இன்று எச்சி இல்லை. ஒரு பொழுது அது விடியாதா? அட போடா, உணவு கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. ஆனா உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தி. போடா போ, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்த
தத்தளிப்பது யாரு, இப்போ தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. போராவோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். எல்லா பாடலையும் ஜீவனோடு கொடுக்கிற அந்த விரல்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் கேட்கிற நடுவர் அவர்களே, நல்ல வார்த்தையை யார் சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா தான் சொல்லி தரணும். அம்மா தானே சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வீட்டுல அம்மா அப்பாவுக்கு சண்டை. பொதுவா எங்க நம்ம குடும்பத்தை எடுத்துங்க, உங்க குடும்பத்தை எடுத்துங்க. என் குடும்பம் உங்களுக்கு அன்னைக்கு இப்பதான் நீங்க நல்லா புரிஞ்சு கைதட்டணும். உங்க வீட்டுல, நம்ம நடுவர் வீட்டுல உங்களுக்கும் அன்னைக்கு இடையில சண்டை வந்திருக்கா, வர்றதில்லை? இல்ல சண்டை தான் வராம போயிடுமா? இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருவோமா? கைதட்டுங்க சார். நம்ம நடுவர் குடும்பம். அட பாவிகளா, நம்ம ஜெயசக்தி நண்பர்களுக்குள்ள என்ன தலைவா சத்தமே இல்லாம இருக்கீங்க? இதுக்காக அவன் அந்த அம்மா ஒரு முளகரைக்கு இருக்குது மாசம் கைக்குள்ளேயே காக்குல வரமிளகையோட சுத்துது. பார்த்து உட்கார்ந்துக்கு அரைச்சு வச்சுட்டு போயிடும். நான் கேக்குறேன் சார், சண்டை வர்றது எல்லா குடும்பத்திலும் இயல்பு. சண்டையே வரலன்னா அந்த குடும்பமே இல்லைன்னு அர்த்தம். ஆனா என்னன்னா, காலையில வர்ற சண்டை மாலையில முடிஞ்சிடும். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆண்களால பொறுத்துக்க முடியாத ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுங்களா? சப்புன்னு கூட ஒரு அடி வச்சிருங்க புருஷனை, தப்பு இல்லை. குழம்புல கூட மூக்க சிந்தி போடுங்க, தப்பு இல்லை, வலிச்சு திண்டு போயிடும். அப்படித்தானே நினைக்கிறீங்க? இந்த மாலா போனவனை கட்டி அன்னைக்கே சாம்பார் குழம்புன்னு இருக்குதுன்னு அப்புறம் தான் தெரியுது. குழப்பத்தோட வச்சது இல்ல, குழப்பி வச்சதுன்னு அப்புறம் தான் நமக்கே தெரியும். ஆமா, இல்லாட்டி மட்டும் நம்ம சாம்பார் திங்க மேல விட்டுருவோம். அந்த வெந்ததோ வேகாதோ தின்னுட்டு சாணப்பட்டுன்றதுக்கு வந்துட்டு இருக்கோம். அதுல என்ன தெரியுமா, சகிச்சுக்கவே முடியாத இவங்க பண்ணுவாங்க. என்ன தெரியுமா, எதுக்குதான் பிரச்சனைனே தெரியாம மூஞ்சியை தூக்கி அப்படியே அட்டாணி மேல வச்சுட்டு உட்காருவாங்க. ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனைனே தெரியாம இவங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஊர்ல இருக்கிறவங்க கேட்பேன், என்ன மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பிரச்சனையா? ஊர்ல இருக்கிறவங்க கேட்டாலும், வீட்டுல இருக்கிறவங்க கேட்டாலும், ஏன்னா பிரச்சனையே அவதான், பிரச்சனையே அவதான். நான் கேட்கிறேன், அப்படி அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டைங்க, ஒரு நல்ல அம்மா என்ன செய்யணும்? சொல்லணும், நல்ல வார்த்தை பேசணும். இல்ல, நீங்க நல்லா கேட்டுங்க. அற்புதமான ஒரு தமிழ் மன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நண்பர்கள் பெயரால. இங்க சொல்றங்க, எது நல்ல வாழ்க்கை தெரியுமா? நன்றாய் உண்பதும் நன்றாய் உடுப்பதும் நாகரிகம் அல்ல, நல்ல வார்த்தைகளை பேசுவதுதான் உண்மையான நாகரிகம். அத குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் இடம் யாருன்னு? தாய் தானே. பிக் பாஸா இருக்காங்களா? நான் கேட்கிறேன். சண்டை வந்துருச்சு, இந்த அம்மா அவரை திட்டுது, அவரு இந்த அம்மாவை பதிலுக்கு திட்டாரு. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டம். பையன் ஓடி வந்து அம்மாட்டுக்கு, அம்மா நான் யாருமா, நீ சும்மா நான் குட்டிச்சாத்தான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னு கொஞ்சம் சண்டை ஓடிச்சு. அம்மாட்ட போய் குழந்தை ஆசையா கேட்டுச்சுமா, அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமா? குழந்தைக்கு தெரியாது இல்ல. கேட்டான், அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லுங்க, ஏதோ கோவத்துல அப்பாவை நான் திட்டு, அப்பா என்ன திட்டார் சாமி, அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிதான் பரவாயில்ல. சொன்னா வருங்க, எந்த கோபத்தை எங்க டைவர்ட் பண்றா வருங்க. பேய், உங்க ஒப்பந்தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழியும் பாரு, நான் தான் பிசாசு. தண்டம், உங்க ஒப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம். முண்டம், நம்ம வீட்டுல இருக்குல்ல சாமி, சேரு சோபா நாற்காலி எல்லாம், அதெல்லாம் முண்டப்போ. ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தார், இந்த பயலோட பெரியப்பா. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மா? சொன்னா சார் ஒரே வார்த்தை, பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காரு, இனி ஒரு ஜென்மம் உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு. கை தட்டுங்க சார். தலை தெரிக்க ஒரு பெரியப்பா ஓடுறான்னா இது மனுஷ வாழ்க்கையா சார்? இதுல வந்து நாங்க தான் பிக் பாஸ் குண்டா போச்சு என்னென்னமோ பேசிட்டு. நான் கேட்கிறேன், என்ன சார் பிக் பாஸ்? நான் கேட்கிறேன், இது புது திரவி இல்ல. நான் கேட்கிறேன், என்ன பெரிய பிக் பாஸ்? நீங்க உண்மையிலுமே பிக் பாஸ் தின்னது இன்னும் பிக் பாஸ் ஆகுறீங்க. கை தட்டுங்க. நான் கேட்கிறேன், ஆண்கள் இழைச்சு பாடம் கொடுக்குறோம். ஆமா ஏமா, இதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம்மா. ஆனா அவங்க ஒரே டார்கெட், நீங்க மட்டும்தான் தம்பி, வேற யாரும் கிடையாது. நான் கேட்கிறேன், எவ்வளவு அழகா ரச்சு கண்டிருக்கீங்க. இதுல வேற கணவன் அண்ணன் மனைவிகள்ல எத்தனை வகை உங்களுக்கு தெரியும்? மனைவிகள், மனைவி சரி, ஏன் உங்களுக்கு வம்பு? சொந்த ஊர் விட்டுருங்க.
கணவன்கள்ல 4 வகை கணவன் இருக்காங்க தெரியுமா? இப்ப நான் சொல்ல அம்மாப்பேட்டையில உண்மையில தயவு செய்து அந்தந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க கை தட்டிருங்க. வீட்டம்மா பக்கத்துல இருக்காங்கன்னு யாரும் கூச்சப்படாதீங்க. அதெல்லாம் கூச்சப்பட்டா வாழ முடியாது பாஸ். கை தட்டுங்க. கூச்சப்பட்டா வாழ முடியுமா நான் கேட்கிறேன். முதல் வகை மனுஷன். இரண்டாவது வகை கணவன் யாரு தெரியுமா? மாமனிதன். மூணாவது வகை கணவன் யாரு தெரியுமா? ஞானி. நாலாவது வகை கணவன் யாரு தெரியுமா? கடவுள். நாலாவது வகை. இதுல இப்ப நான் சொல்றேன் யார் யாருன்னு அந்தந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க மனசுக்குள்ள சிரிச்சுங்க, வாய் விட்டு சிரிச்சிடாதீங்க. கம்பெனி பொறுப்பாக்காது. கம்பெனி பொறுப்பு இருக்காது. முதல் வகை என்னன்னு மனுஷன். ஒண்ணு இல்ல சார், பொண்டாட்டி மானம் கெட திட்டும் போது, வண்ண வண்ணமா திட்டும் போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற டிவியோட சத்தத்தை கூட்டி வைக்கிறான் பாத்தீங்களா? வேலையுமா கூட்டி வைக்கிற மாதிரி. கை தட்டுங்க. ஊட்டு சத்தம் வெளியில உயரக்கூடாதுன்னு அவன் பூரா மனுஷன் சார். மா மனுஷன் யாரு தெரியுமா? யாரு? அப்படியே பொண்டாட்டி வண்ண வண்ணமா வகை வகையா திட்டும் போது, செத்து போன நம்ம தாத்தம் பாட்டி எல்லாம் தோண்டி எடுத்து திட்டும் போது அப்படியே கதவு ஜன்ன கதவெல்லாம் மூடி பக்கத்து விட்டு அந்த சத்தம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் மா மனுஷன் சார். இவன் ரெண்டாவது தானே. மூணாவது யாருன்னு? ஞானி. எனக்கு என்னமோ நீங்க ஞானி மாதிரி தான் தெரியுறீங்க. கைதுட்டுங்க. நம்ம நடுவர் ஞானின்னா நமக்கு பெருமை. என்ன தெரியுமா ஞானின்னா? பொண்டாட்டி முன்னாடி இருக்கா, வண்ண வண்ணமா வகை வகையா திட்டும் போது எது நடந்ததுன்னே தெரியாம அப்படியே அயன் பண்ண சட்டைய மடிப்பு கலையாம எடுத்து போட்டுட்டு முக்கு கடையில போய் ஒரு சத்தம் இல்லாம ஒரு டீயை குடிச்சிட்டு ஒண்ணும் நடக்காத மாதிரியே வெளியில வருவான். பார்த்துருக்கீங்களா? கைதட்டுங்க சார். அவன் தான் ஞானி. இத்தனை டீ கடையில வியாபாரம் ஆகுதுன்னா என்ன, ஏதோ வராங்கன்னு இல்ல, தாங்காம வர்றான். சில பேர் வீங்காம வர்றான். அதான் உண்மை. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்களே. நான் வாங்கினதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற சில பேர் படிச்சு வாங்குவோம், நான் வாங்கி படிச்சிருக்கேன். வேற ஒண்ணு யோசிச்சிருந்த. நாலாவது தான் இப்ப எல்லாரும் கவனமும் என்ன தெரியுமா? நாலாவது யாரு? நாலாவது யார்? எனக்கு என்னமோ அம்மாப்பேட்டையில இவங்க முகத்தை எல்லாம் பார்க்கும்போது நிறைய கடவுள்கள் இங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்பவே தட்டாதீங்க, யாரும் கேட்டு தட்டுங்கண்ணே. யாரு? பொண்டாட்டி வண்ண வண்ணமா திட்டும் போது, வகை வகையா திட்டும் போது அவன் முன்னாடியே சிரிச்ச முகத்தோட எதுவும் அடிக்காட்டிக்காம உட்கார்ந்து இருப்பான் பாருங்க சார். கைதட்டுங்கண்ணே. அவன் தானே கடவுள். இப்ப நீ கடவுளா? நான் கடவுள். கைதட்டுங்கண்ணே. நான் கடவுள் சார். யோசிச்சு பாருங்க. எதிர்த்து பேசிட்டா 10 நாளைக்கு மூஞ்சி காட்டுவான். எதுக்கு இந்த வம்பு? எப்பவுமே கருகன தோசைன்னா எப்பாவது முருகன தோசை வரும், அப்புறம் 10 நாளைக்கு கருகன தோசை தான் வரும். எதுக்குடா இந்த இம்சை? யோசிச்சு பாருங்க. அப்புறம் பாப்பா சொன்ன மாதிரி கேசரியில மிளகாத்தூள் தான் வரும். கேசரியில. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, அந்த மனுஷன் அந்த தம்பியை நினைக்கிறேன் உண்மையிலுமே இந்த மிளகா கூடி போட்ட கேசரியும் ருசிச்சு தின்றுக்க பாரு சார். விதியே. கைதட்டுங்க சார். அவன் தான் சார் உலகத்திலேயே தாக்குறவன் பெருசு கிடையாது சார். நான் இப்ப சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க. தாக்குறவன் பெருசு இல்ல, தாங்குகிறவர்கள் தான் பெருமைக்குரியவர்கள். அப்படின்னா நீங்க செய்யற எல்லாத்தையும் தாங்குற அந்த ஆண் மகன் பெருமைக்குரியவன். அவன் தான் நடுவர். அவர்களை பிக் பாஸ் இல்லைன்னு சொல்லல. என்ன சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். எத்தனை நாள் போட்டிருக்கீங்க? 48 நாள். கைதட்டல் கொடுங்க. ஒரு மண்டல விரதம் இருக்கக்கூடிய நடுவர் நம்ம அம்மாப்பேட்டை மேடைக்கு வந்திருக்கீங்க. எங்க அண்ணன்லாம் இந்த போன வருஷம் சபரிமலைக்கு மாலை போடலாம்ப்பா. கார்த்திகை மாசம் பிறக்க போகுது. எப்ப மாலை போடலாம்? கால் மண்டலமா, அரை மண்டலமா, ஒரு மண்டலமா? வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? வேண்டாம். நான் உடனே அப்படிலாம் இல்லப்பா, ஐயப்பன் நம்ம குலம் காக்குற சாமி இல்ல அப்படின்னு வீரமணி சாமி பண்ண ஒரு வரியை அப்படி எடுத்து பாடி விட்டேன். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஆளுக்கு வெத்தை சுவாமியே
ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலைய நின்று நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் வைத்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் வைத்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமொழி எடுத்து எரிமேறி வந்து ஒருவனாக பேட்டை கொள்ளி அருமை நண்பரா பாவர் தொழுது ஐயன் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. நன்றி பெருமக்களே. நீங்க கைதட்டல் இசைக்குழுவுக்கு கொடுங்க, அவங்க கொடுத்த இசை தான் பாட வைக்குது. நல்ல ஒலி அமைப்பாளர் அவருக்கு. இத பாடி முடிச்சேன்னு சரி எங்க அண்ணா ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டாரு. எவ்வளவு நாள் மாலை போடலாம்னே? 48 நாள். 365 நாள் மாலையே இருக்கும். ஏன் ஐயப்ப மேல அவ்வளவு பக்தியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி உண்டு இருக்குது. நான் கேட்டேன், அப்படி என்னடா 365 நாள் மாலை? மாலை ஓட்டா தாண்டா வீட்டுல மரியாதை எது கிடைக்குது. நீங்க அதை கைதட்டீங்க ஐயா. மாலை ஓட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரு கப் காஃபி தானே கேட்டாரு. எங்க அண்ணி சொன்னாங்க, எங்க அண்ணனை பார்த்து மாலை ஓட்ட நேரத்தில், வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி குடிக்கிறீங்களா சாமி? காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியில இருந்தா சாமி சொல்லுங்க சாமி. ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, அடுப்பு சாமியில பர்னர் சாமி மேல வச்சு சாமி, சிலிண்டர் சாமியில ரெகுலேட்டர் சாமியை ஓபன் சாமி பண்ணி சாமி, அடுப்பு சாமியை சிம் சாமியில வச்சு சாமி, லைட்டு சாமியில தொப்பு சாமியில பத்த சாமி வச்சு சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, குண்டா சாமியை கரித்துணி சாமியில புடிச்சு சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வெச்சர சாமி, நாக்கு சாமியில பட்டாம சாமி, கை சாமியில கொட்டிராம சாமி, டமக் சாமி மெல்ல குடிச்சுடு சாமி, எச்சி டம்ளர் சாமிய சலதாரி சாமியில போட்டுங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, ஸ்கிரப்பர் சாமியில விலைக்கு சாமி, வெயில் சாமியில காய வச்சரா ஐயப்பா. அண்ணே மலைக்கு போயிட்டு வந்தாச்சு. எங்க அண்ணனை பாக்குறதுக்காக ஒரு வேலையை வீட்டுக்கு போறேன். மலைக்கு போயாச்சு. அண்ணனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல, அண்ணி இருந்தாங்க. அண்ணி அண்ணன் எங்க? ஒரே வார்த்தை சொல்லுச்சு மகராஜ். என்ன வார்த்தை? அது எங்க தெரியுதோ? கொலாயெல்லாம் சாமியாச்சு இல்ல, 100 சாமி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 1000 சாமியில எல்லாம் இதுதான். நாங்க மலையேறங்கள், இது மலையேறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இதுவா சார்? கண்ணதாசன் மிக அழகா சொன்னாங்க, ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணு. நான் கைதட்டுங்க. இப்படிப்பட்ட மனைவியோடு வாழுகிற வாழ்க்கை கசப்பான வாழ்க்கைன்னு சொன்னா அதையும் சகித்து கொண்டு குடும்ப நலன் கருதி வாழுகிற ஆண் மக்களுக்கு கண்ணியம் குறையாம ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்படிப்பட்ட ஆண் மக்கள் குடும்பத்தினுடைய பிக் பாஸா இருக்க முடியாதா? நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன். நல்லா கேட்கிற சபை, கவிதையோடு முடித்தார்கள் என் அன்பு சகோதரி நான் முத்துக்குமார் என்கிற. இப்பதான் அவருக்கு பொன் விழா ஆண்டு, 50வது வருஷம். இருந்திருந்தால் கண்ணதாசனை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கான எனக்கு தெரியாது, கண்ணதாசனின் பாதம் தொட்டாவது எழுதியிருப்பான் அந்த கவிஞன். ஆனால் போதாத காலம் அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா அப்பாவை குறிச்சு அவன் எழுதின ஒரு கவிதை, இந்த மாதிரி கோவிலுங்க ஆடி திருவிழா, சாமி மரமண வருது, உள்ள இருக்கிற கருவறை தெய்வத்தை பாக்குறதுக்காக அப்பா மகனை கூட்டிட்டு போறாரு. மகனை கேட்கிறார், சாமி சாமி தெரியுதாடா? சாமி தெரியுதாடா? அப்ப தெரியலப்பா. அப்ப தெரியலப்பா. யாருங்க? பையன் சொல்றான்,
அப்படியே இரா சாமின்னு சொல்லி வெள்ளை சட்டை போட்டிருப்பாருங்க அப்பா. வெள்ளப்பா வெள்ளை சட்டை அயன் பண்ண முடுக்கு குறையாம அந்த சட்டையை போட்டிருப்பாரு. பிள்ளை அழுக்கு காலோட இருக்கான்னு எந்த அப்பனும் யோசிச்சதே கிடையாது. தான் சட்டை அழுக்காயிடுங்கிறத விட குழந்தை சாமி பார்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு தெரியுங்களா, அப்படியே எடுத்து தோல் மேல உட்கார வைப்பாங்க அப்ப. இது நாமுத்துக்குமாருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நாமுத்துக்குமார் எழுதுற, கொஞ்ச நாள்ல எங்க அப்பா இறந்துட்டாரு சின்ன வயசுல. இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன், அதே கோவில் திருவிழா வருகிறது, அதே சாமியை பார்க்கறதுக்கு என் பையனை நான் கூட்டிட்டு போறேன். இப்ப நான் நினைச்சு பார்க்கிறேன், அப்பா தோளில் அமர்ந்து சாமி பார்த்ததா எனக்கு தெரியல, சாமியின் தோள் மீது அமர்ந்துதான் நான் சாமி பார்த்ததா எனக்கு தெரியுதுன்னு எழுதுனாங்க. சொன்னா நடுவர் அவர்களே, தம்பி அழகா சொன்னாரு, எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா பெண்களுக்கும் உறுதுணையா இருக்கிறது ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா, அப்ப இருக்கான் சாமி, தான் தலைய கொடுத்தாவது உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பான்னு சொல்லி எதிர்காலத்துக்கு ஒரு நம்பிக்கை தூணாகவே இருப்பது யார் தெரியுமா, அப்பா என்கிற உறவு. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு நீங்களாக இருக்கட்டும், மேடையில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், நான் பெண்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், அத்தனை பேரும் வியர்வை சிந்தாமல் இன்றைக்கு வாழுகிறோம் என்றால் மனசாட்சியோடு கைதட்டுங்கள். ஒரு காலத்தில் நம் அப்பன் நமக்காக சிந்திய வியர்வையால் தான் இன்றைக்கு நாம் வியர்வை சிந்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அப்பன்கள் வாழுகிற இந்த தேசத்தில் என்றைக்குமே நடுவர் அவர்களே, குடும்பத்தின் பிக் பாஸ் என்றைக்குமே ஆண்களே என்கிற நல்ல தீர்ப்பினை நம்முடைய அம்மாப்பேட்டை மண்ணுக்கும் மக்களுக்கும் தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த ரசிகர்களின் திருவடிகளை வணங்கி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசிட்டார் ரவி. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். எத்தனை ஆழமான கருத்துக்கள் பாருங்க. குட்டி குட்டி கொடுக்கிறார் செய்திய. ஒரு 5 வயசு குழந்தை, இன்னொரு 5 வயசு குழந்தை, இந்த 2 பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் விளையாடுது. இந்த 5 வயசு பையனும் இன்னொரு 5 வயசு பையனும் பள்ளிக்கூடத்தில் விளையாடும் போது ஒரு 5 வயசு பையன் இன்னொரு 5 வயசு பையனை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டான். இந்த அடி வாங்கின பையன் சொல்லுவான், எங்க அப்பா யாரு தெரியுமில்ல, இல்லையாங்க எங்க அப்பா. ஏன்னா ஒவ்வொரு பையனுக்கும் அவங்க அப்பா தாங்க உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார். எங்க அப்பா யாரு தெரியுமில்லன்னு சொல்லுவான். 5 வயசுல எங்க அப்பா யாரு தெரியுமில்லன்னு சொன்னவன் தான் 15 வயசு ஆன உடனே உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை, என் லைன்ல கிராஸ் பண்றாருன்னு சொல்லுவான். அவனே தான் 25 வயசு ஆன உடனே எங்க அப்பாட்ட நான் பேசுற நிறுத்திட்டேன் சார், அவர் போக்கு பிடிக்கலன்றான். 35 வயசு அதே பையனுக்கு அவங்க அப்பா, அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கும் சார், எங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரர் திட்டுவாரு, ஆனா நல்லவர்னு சொல்லுவான். 45 வயசு ஆகும். பிள்ளை வளர்ப்பு எத்தனை வலிமையானது, கொடுமையானது, சிரமமிக்கது, எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்தனை தியாகம், எத்தனை சாக்ரிஃபைஸ், இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு 45 வயசுல ஒரு பையன் சொல்லுவான், எங்க அப்பா தெய்வம்டா, எங்க அப்பா தெய்வம்டா. ஆனா 45 வயசுல எங்க அப்பா தெய்வம்டான்னு அவங்க அப்பா அவன் சொல்லும் போது அவங்க அப்பா புறப்பட்டிருப்பார். படம் போட்டு மாலை போட்டு, அப்பா காக்கா வா எடுத்துட்டு போகணும். இருக்கும்போது பெற்றோரை கொண்டாடாமல் இறந்த பின்னர் அவர்களை வாழ வைத்து இணையத்தில் வைத்து சாமி கும்பிட்டு என்னங்க பலன்? திட்டி திட்டி பேசினாலும் ஒட்டி போன உடம்பு நானும் சிறவிட்டு பாசம் வைப்பான். சின்ன வாயில் திட்டினாலும் என்னையவனுந்ததில்லை, கந்த துணி கட்டினாலும் கண்கணங்க பார்த்ததில்லை. முன்ன கேட்கு வாயில் வேட கேட்கலாதா, கூட கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. பெற்று போட்டா கண்ணீரெல்லாம் பார்த்தா சொல்லி சொல்லி ஆடாது, சொல்ல துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆடாது, சொல்ல துயர் தீராது. போல
பெற்று போட்டா என்ன பெற்றாட்டா கண்ணீரந்தான் பார்த்தா. வாழும்போது பெற்றவர்களை கொண்டாடுங்க.